எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை என்பவற்றுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடர்களின் வரிசையில் 2025 செப்டம்பர் மாத செயலமர்வு தொடரில் இன்றும் ஒரு செயலமர்வு சந்திக்கிறோம். அஹ், இன்றைக்கும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக சில அத்தியாயங்களை பேசலாம் என்று யோசிக்கிறோம். கடந்த செயலமர்வில் 22ஆம் தேதி செயலமர்வு இடமாற்றம் என்பது தொடர்பாக விரிவாக பேசியிருந்தோம். இந்த விடயங்கள் தொடர்பில் ஏற்கனவே நடைபெற்ற செயலமர்வுகளினுடைய தெளிவான காணொளிகள் உங்களுடைய வசதிக்காக இலங்கை நிர்வாக சேவை மற்றும் முகாமைத்துவ சேவை அதிசிறப்பு தர உத்தியோகத்தர்கள் போட்டி பரீட்சைகளுக்கு என அமைக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் குழுமங்களில் மீள பகிரப்பட்டிருக்கிறது. நேரம் ஒதுக்கி உங்களுடைய கரிசனை அதன் மீது செலுத்தி அவற்றை கற்றுக்கொள்வதில், பாடக்குறிப்புகளை தயாரித்துக் கொள்வதில், அது தொடர்பில் வினவப்படக்கூடிய வினாக்களை அடையாளம் காண்பதில் உங்களுடைய கூடிய கவனத்தை செலுத்தும் வண்ணம் அன்பாக கேட்டுக்கொள்ளுறேன். சரி, இன்றைக்கு இந்த செயலமர்வில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் உள்ளடங்கப்பட்டிருக்கக்கூடிய எப்போதுமே நாங்கள் படிக்கிற போது முன்பகுதிகளின் மீது அதிக கவனம் செலுத்துகிற பின்பகுதிகளை விட்டுடுறது. அப்போ நான் அதால் 10ல் இருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது 10 இருக்கட்டும் 11ல் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். இந்த சேவை மூப்பு என்பதில் இருந்து அதற்கு பின்புறமாக வரக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நான் ஏற்கனவே 18வது அத்தியாயம் இடமாற்றங்கள் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அப்போ 11ல் இருந்து 17 வரையான பகுதிகளை இரண்டொரு செயலமர்வுகளுக்குள்ள நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. பரீட்சை ஆன்மித்து வருவதன் காரணமாக இந்த பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சரிதானே? முதலாவது சேவை மூப்பு நிரல். சேவை மூப்பு நிரலை தயாரித்தலும் இற்றைப்படுத்தி பேணுதலும் தொடர்பான பொறுப்பு. சரிதானே? அப்போ எந்த ஒரு சேவையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் ஒன்று இருக்கும். அதான் சேவை மூப்பு நிரல். சரிதானே? அப்போ இந்த சேவை மூப்பு நிரல் தொடர்பில் கர்மமாற்றுகின்ற 2 அதிகாரிகள் யார் என்று கேட்கலாம். அதாவது சேவை மூப்பு நிரலை தயாரித்தல் மற்றும் இற்றைப்படுத்தி பேணுதல். ஒன்று நியமன அதிகாரி, இரண்டாவது அரசாங்க சேவை ஆணைக்குழு நியமன அதிகாரியாக உள்ள சேவைகளுக்கு அதன் நிர்வாக அதிகாரி. நிர்வாக அதிகாரி என்றால் ஏஓ அல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. என்ன? அப்போ சேவை மூப்பு நிரலை தயாரிப்பது மற்றும் அதனை நாளது வரைப்படுத்தி அல்லது இற்றைப்படுத்தி பேணுவது நியமன அதிகாரியின் பொறுப்பு. இரண்டாவது, பொதுச்சேவை ஆணைக்குழு நியமன அதிகாரியாக இருக்கும் சேவைகளுக்கு அச்சேவைகளுக்கான நிர்வாக அதிகாரியின் பொறுப்பு. உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவையின் நியமன அதிகாரி அரசாங்க சேவை ஆணைக்குழு, நிர்வாக அதிகாரி பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். அப்போ இந்த எஸ்எல்ஏ சீனியாரிட்டி லிஸ்ட்டை அப்டேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது பொது நிர்வாக அமைச்சு செயலாளருக்கு இருக்கு. அவர் தான் நிர்வாக அதிகாரி. இதை புரிந்து கொண்டால் சரி. அப்போ இது ஒரு கேள்வி, சின்ன கேள்வியாக வரலாம் உங்களுக்கு. பாருங்க, அடுத்தது சேவைகளுக்குரிய சேவை மூப்பு நிரல் பகிரங்கப்படுத்துவது. சேவைகளுக்குரிய சேவை மூப்பு நிரலை பகிரங்கப்படுத்துவது அதேதான். அப்போ சேவை மூப்பு நிரலை தயாரித்தல், இற்றைப்படுத்தி பேணுதல், அவற்றை பகிரங்கப்படுத்துதல். ஒவ்வொரு வருடமும் முதலாம் 7ஆம் மாதங்களின் 1ஆம் திகதிகளில் அவற்றை பகிரங்கப்படுத்துவது. இப்போ இங்க 3 கர்மங்களை உள்ளடக்கியதாக இவர்கள் பணியாற்றுவார்கள். ஒன்று சேவை மூப்பு நிரலை தயாரித்தல், அதனை இற்றைப்படுத்தி பேணுதல், பகிரங்கப்படுத்துதல். ஜனவரி 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பகிரங்கப்படுத்துதல் ஆகிய கர்மங்களை செய்பவர்கள் இந்த 2 பேரும். இதை புரிந்து கொண்டால் சரி. இதுக்கு மேலே நான் இதோட நினைக்கிறேன்.
சரிதானே? சேவை மூப்பை தீர்மானிக்கும் காரணிகள், இது கொஞ்சம் பெரிய கேள்வி. சேவை மூப்பை தீர்மானிக்கும் காரணிகள் ஒரு பெரிய கேள்வி. அதுல என்னென்ன விடயங்கள் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது நியமன திகதி. அரசாங்க சேவையின் சேவை மூப்பை தீர்மானிக்கும் காரணிகள். ஒன்று, நியமன திகதி. சரிதானே? அப்போ அங்கு நியமன திகதி என்கிறத நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டு போகிறேன். அதை நீங்கள் இதுல இருக்கிற மாதிரியாக யோசிக்க வேண்டும். ஏதேனும் சேவை ஒன்றில் ஒரு வகுப்பில் அல்லது தரத்தில் பதவியை வகிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களின் சேவை மூப்பு, அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் அந்த சேவைக்கு அல்லது வகுப்புக்கு நியமிக்கப்பட்ட திகதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு திணைக்களத்துக்கு உரிய அல்லது நிறுவனத்துக்குரிய சமமான அந்தஸ்துள்ள பதவி, சமமான அந்தஸ்துள்ள பதவிகளில் சேவையாற்றும் உத்தியோகத்தர்களுடைய சேவை மூப்பு அவர்கள் நிறுவனத்தின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதிகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்போ முதலாவது நியமன திகதி அதை தீர்மானிக்கும். நியமன திகதியை தாண்டி நியமன திகதி ஒன்று இருக்கிற போதும் அவர்களுடைய கடமைகளை பொறுப்பேற்ற திகதி. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லுகிறது அவருடைய நியமனம் செயல் வலுப்பெறும் திகதி என்று சொல்லி. நியமன திகதி, கடமையை பொறுப்பேற்ற திகதி ஆகியவற்றில் எது பிந்தியதாக காணப்படுகிறதோ அது நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்கும். நியமன திகதி, கடமையை பொறுப்பேற்ற திகதி என்பவற்றில் எது பிந்தியதாக இருக்கிறதோ அது நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்கும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் இங்க அவர் நியமன திகதியை பார்க்க வேணும். ஒரு அதோட அவர்கள் சமமான பதவியில இருக்கணும் என்றாலும் அதில் யார் சீனியர் என்று பார்க்கறதுக்கு அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதி. இப்ப அடுத்த விடயம், ஒரே நேரத்தில் நியமனம் வழங்கி இருக்கிறோம், ஒரே நேரத்தில் கடமையை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள். ஒரே திகதியில அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்திருக்கு, ஒரே திகதியிலேயே அவர்கள் கடமையை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். அப்போ மூன்றாவது விடயத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம். அவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட பரீட்சைகளின் திரண்ட மொத்த புள்ளி ஒழுங்கில், அங்கே சில வேளையில நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை, எழுத்து பரீட்சை அல்லது இவற்றில் வேறுபட்ட கலவைகள் கொண்ட பரீட்சைகள் நடத்தப்பட்டிருக்கும். அப்போ ஆட்சேர்ப்பு திட்டம் அல்லது சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக ஆட்சேர்ப்புக்காக நடத்தப்பட்ட எல்லா பரீட்சைகளிலும் அவர்கள் பெற்ற புள்ளிகளின் திரண்ட மொத்த ஒழுங்கில் சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். அதை சொல்லிகளை மேலதிகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வேணும். சமமான புள்ளிகளை பெற்ற உத்தியோகத்தர்கள் இருந்தால் அவர்கள் ஒரே சேவை மூப்புடையவர்களாக கருதப்பட வேண்டும். சரி, அப்ப இதுதான் சேவை மூப்பை தீர்மானிக்கும் காரணிகள் என்று சொல்லி கேட்கப்பட்டார், அல்லது சேவை மூப்பினை தீர்மானிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் சாதாரணமாக இவைதான். சரிதானே? அடுத்த கேள்வியை நாங்கள் சேவை மூப்பை தீர்மானிக்கிற காரணிகள் என்பதுக்குள்ள எடுக்க தேவையில்லை, இது தனி கேள்வியாக வரும். இவ்வளவு சேர்த்து இப்படியே ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்கிற அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஏனென்றால் அடுத்த கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்ப 161 பார்க்க வேணும். ஒரு அலுவலரின் சேவை மூப்பு மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவை. ஒரு அலுவலருடைய சேவை மூப்பு எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாற்றப்படும்? இது ஒரு தனியான கேள்வியா கேட்கலாம். ஏதேனும் 2 எழுத சொல்லி கேட்டு போட்டு 4 புள்ளியை தரலாம் உங்களுக்கு. சரிதானே? அல்லது இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைக்கு 2 புள்ளியை தரலாம், 2ஓ 4ஓ ஒரு கட்டமைக்கப்பட்ட வினாவாக வரும். உரிய திகதியில் வினைத்திறன்காண் தடை தாண்டல் பரீட்சையில் சித்தி எய்த தவறு மடத்து. அது முன்னுக்கு இருக்குது, வினைத்திறமகான் தடை பரீட்சை. அதை பார்க்கிற போது நாங்கள் விளக்கமா பார்ப்போம். இப்போதைக்கு அவருக்கு உரிய திகதியில இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் மேலதிகமாக எடுத்த காலப்பகுதியினால அவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படும்.
சரி, உரிய திகதியில் வினைத்திற மகாண்டட பரீட்சையில் சித்தியடைய தவறும் போது. இரண்டாவது, தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்டிருப்பின் அவ்வாறு நீடிக்கப்பட்ட கால அளவினால். வினைத்திறமகான் தடை பரீட்சையில் சித்தி எய்த தவறுதல் வினைத்திறமகான் தடை தேவைப்பாடுகளை உரிய காலப்பகுதியில் பூர்த்தி செய்ய தவறும் போது அவருக்கு தகுதி கூர்கால எல்லை நீடிக்கப்படுமாக இருந்தால் அந்த நீடிக்கப்பட்ட காலப்பகுதி. மூன்றாவது, ஒழுக்காற்று கட்டளை ஒன்றில் ஒரு அலுவலரின் சேவை மூப்பு குறைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ள போது, ஒழுக்காற்று கட்டளை ஒன்றில் தண்டனையாக அவருடைய சேவை மூப்பு குறைக்கப்பட வேண்டும், ஒரு அலுவலரது சேவை மூப்பு குறைக்கப்பட வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருக்கும் போது, அப்ப இது மூன்றும் நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கிறார். ஆனால் என்ன என்றால் கேள்வி கேட்கிற போது ஐயோ எதுவும் நல்ல விஷயம், அப்பா சிம்பிளான விஷயம் ஞாபகம் பெற மாட்டேன்றது, என்னவோ ஐயோ முக்கியமான நல்ல நல்ல அப்படின்னு சொல்லி பதட்டப்படுகிற இயல்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி திரும்ப திரும்ப படிக்கிறது. திரும்ப திரும்ப படிக்கிறது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப குறிப்பெடுத்துக் கொள்வது. சரிதானே? உத்தியோகத்தர்களின் சேவை மூப்பு மாற்றம் அடைதல் நீங்க போட்டுக்கொள்ளணும். பிஎஸ்சி 161 அல்ல பிஎஸ்சி ஆர் 161 3 கண்டு போட்டு வச்சுக்கொள்ள. இவ்வளவுதான். இது எழுதுறேன். திரும்ப 2 நாளையால சொல்லி பார்க்க அந்த மூன்றும் ஞாபகம் வருதா வர இல்லையா 161 ஒரு புறை எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக்கொண்டு வருகிறேன். இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது, பெரிய நெருக்கடி இல்லை. சரியா? 2 வாரங்கள் முழுமையாக இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. இப்போதும் இப்படி படிக்கிறேன், கவனமா படித்து. சரியா? அடுத்தது 162வது உறுப்பு. சரி, இது ஒரு பெரிய கேள்வி, உங்களுக்கு ஒரு கட்டுரை கேள்வியாக வரக்கூடியது. 8 புள்ளிகளை உங்களுக்கு தரலாம். சரி, அப்ப இந்த பாருங்க, ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் தனித்தனியாக இது எளிமையாக முதல் புரிந்து கொள்ளணும். பிறகு இதில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக மொழியில அல்லது சட்ட மொழியில, என்ன நிர்வாக சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ லாங்குவேஜில் நீங்கள் எழுதலாம், அதில் பிரச்சனை. ஆனால் முதல் அந்த விடயத்தை சாதாரணமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு உத்தியோகத்தர் முன்னர் வகித்த பதவிக்கு அனுப்பப்படும் போது, ஒரு உத்தியோகத்தர் முதல் வகித்த பதவிக்கு அனுப்பப்படும் போது அந்த பதவியில் அல்லது தரத்தில் அவருடைய சேவை மூப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதை வெவ்வேறு வழிமுறைகளுக்கூடாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டியவர். ஒருவர் முன்னர் வகித்த பதவிக்கு திருப்பி அனுப்புறாங்க, புதுசா வந்த பதவியிலேருந்து அவர் திருப்பி பழைய பதவிக்கு போறேன், அது ஒவ்வொரு காரணங்களுக்காக போகலாம். சரிதானே? அப்போ ஒரு உத்தியோகத்தர் அவர் முன்னர் வகித்த பதவிக்கு திருப்பி அனுப்பப்படும் போது அந்த பதவியிலேயோ அல்லது தரத்திலேயோ அவருடைய சேவை மூப்பு எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு விடயம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன். இந்த ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய சேவையில் இருந்து போய் திரும்பி வரைக்குள்ளே அவரை மீள சேவைக்கு அமர்த்தும் போது சாதாரணமாக ஒரு ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சேவைக்குரிய அல்லது அந்த பதவிக்குரிய அல்லது சேவைக்குரிய சம்பளத்தின் ஆரம்ப படிநிலையில் வைத்தல் வேண்டும் என்று சொல்லி இது பல இடங்களில் தவறுதலாக பொருள் ஓடல் செய்யப்படுது. இப்போ ஒரு எம்எஸ் ஒரு ஆள் போகிறார், போயிட்டு திரும்பி அவர் வருகிறார், அந்த போன இடத்துல அவரால் தாக்கு பிடிக்க விருப்பம் இல்லை அவருக்கு அல்லது முடியவில்லை, திருப்பி வருகிறார். அப்போ அவருடைய அந்த பதவியிலே ஆரம்ப சம்பளத்தில் வைக்க வேணுமென்றா எம்எஸ்ஓ 3 ஆரம்பத்தில் வைக்கிறது இல்லை. சரிதானே? அப்படி வைக்கிறீங்க. அவர் போக கிளாஸ் 1 இருந்தவர் என்றால் அந்த கிளாஸ் 1 இனிஷியல்ல தான் அவரை வைக்கவர். அது ஒரு பதவி. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 1 என்பது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு நியமனம். என்ன நியமனங்களுக்கான வரைவிலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு குறித்த சேவையில் தரம் 1க்காக, தரம் 1 கிளாஸ் 1 சொல்லல, ஏதாவது ஒரு கிரேடுக்கு அல்லது ஏதாவது ஒரு கிளாஸுக்கு ஒருவர் உயர்த்தப்படுவது, அவருடைய சேவை அந்தஸ்தில் மாற்றம் கிடைக்கிற போது அதுவும் ஒரு நியமனமாக கருத வேண்டும். அப்போ அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும். இப்போ பல பேர் இல்லை என்று சொல்லி
இந்த ஆரம்பத்தில் வைக்க வேணும் என்று சொல்லி. சரியா? அன்னைக்கு அண்மையில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் எடுத்து கதைச்சவங்க, அவங்க இந்த கிராம அலுவலர்களுக்கான பதில் கடமை வேதனம் கொடுக்குற போது நாங்களும் பொதுவாக அதில் மேலோட்டமாக கேட்டால் அப்படித்தான் சொல்றது. தாபன விதிக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கு அந்த பதவிக்குரிய ஆரம்ப சம்பளத்தில் 25% என்று சொல்லி. ஆனால் அதுக்கு 2 ஏற்பாடுகள் வந்திருக்கு. நாங்கள் அதை பார்த்து வைக்க, ஒன்று அடிக்கடி வினவப்படும் வினாக்களுக்குள்ள வந்திருக்குது. அடுத்தது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருக்காக தாபன பணிப்பாளர் நாயகத்தினால ஒரு கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. சுற்று சுற்றறிக்கை கடிதம் ஒன்று கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அலுவலருக்குரிய ஆரம்ப சம்பளத்தின் 25% அந்த பதவிக்குரியது என்பது பதில் கடமை ஆற்றுகிற அலுவலருக்குரிய சம்பளத்தின் ஆரம்ப சம்பளத்தில் 25% என்பதாக அது பின்ன சொன்ன அப்படியே எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமல்ல, அவங்க சொல்லுகிற போது தான் சில விடயங்களை கற்றுக்கொள்கிறது. அப்படி இந்த விடயங்கள்லையும் இது தெளிவாக ஞாபகம் வச்சிருக்கணும். யாராவது இது பற்றி ஒரு சின்ன பிரசங்கம் செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி மனசில் வச்சு, இல்லாவிட்டால் பெரிய யோசனை இல்லை. இது ஒவ்வொரு விடயத்துக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளணும். முதலாவது ஒன்று சொல்லப்படுது, ஒழுக்காற்று காரணங்களுக்காக ஒருவர் திருப்பி அனுப்பப்பட்டார். முதலாவது விடயத்தை நாங்கள் ஒழுக்காற்று காரணம், ஒருவருடைய சேவை மூப்பு அல்லது வரிசை பதவி குறைக்கப்பட்டு முன்னர் வகித்த குறைந்த தரத்துக்கு அல்லது பதவிக்கு மீள அனுப்பப்படும் போது, ஒன்னில் இருந்து 2க்கு அனுப்புறோம், ஒன்னில் இருந்து 2க்கு அனுப்புறோம். சரியா? அப்ப இதுதான் அவருடைய வரிசை பதவி அல்லது சேவை குறைக்கப்பட்டு முன்னர் வகித்த குறைந்த தரத்துக்கு அல்லது முன்னர் வகித்த பதவிக்கு மீள அனுப்பும் போது அங்க தீர்மானிக்கப்படுவது ஒழுக்காற்று கட்டளை. இதுல நாங்களோட டிசிஷனும் எடுக்கிறேன். அப்ப ஒழுக்காற்று காரணங்களுக்காக முன்னர் வகித்த பதவிக்கு அல்லது முன்னர் வகித்த தரத்துக்கு மீள அனுப்பப்படும் போது ஒரு விடயம் ஒழுக்காற்று காரணங்களுக்காக என்று போட்டு அது ஒழுக்காற்று கட்டளையினால் தீர்மானிக்கப்படும். இரண்டாவது, இங்க ஒரு பதவி ஒன்று ஒழிக்கப்படும் போது அல்லது பதவியின் மிகை காரணமாக யாராவது ஒரு உத்தியோகத்தை அந்த சம்பந்தப்பட்ட நியமன அதிகாரியின் அங்கீகாரத்தோட முன்னர் வகித்த பதவிக்கு அல்லது தரத்துக்கு மீள அனுப்பப்பட்டால் அப்போது சேவை காலத்தை அவருடைய சேவை மூப்பை எவ்வாறு தீர்மானிக்கும்? இது அவருடைய மொத்த சேவை காலம், அவருடைய திரண்ட சேவை காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தோடு தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் அவற்ற பட்சத்திலே அவர் ஜூனியராக இருப்பார். அவற்ற பட்சிலே அவர் ஜூனியராக இருப்பார். அவைக்கு முன்னுக்கு இருக்கிற சீனியர் பட்சுக்கு அவர் கட்டாயமா ஜூனியர் தான். அவற்ற பட்சில அவர் ஜூனியராக இருப்பார். சரிதானே? அதேபோல அவர் அந்த இபி எக்ஸாம் பாஸ் பண்ணாம போயிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு பிறகு வந்தாக்கள் யாரும் இருப்பினமாக இருந்தாலும் அவர்கள் இபி எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தால் அவர்களுக்கு மேலே வர வைக்கலாம். அந்த வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில சித்தி பெற்று பதவி உயர்வு வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை மூப்புக்கு மேல் அவருக்கு சேவை மூப்பு வழங்கப்பட மாட்டாங்க. இப்ப இப்படி வச்சுக்கொள்வோமே, கிளாஸ் 1ல ஒரு எம்எஸ்ஓ இருக்கிறேன். சரியா? 3 பட்ச் இருக்குது, 2 வச்சுக்கொள்வோம். சும்மா ஒரு கதைக்காக சொல்லுகிறேன். 2010 ஒரு பட்ச் இருக்குது, 2015 ஒன்று இருக்குது, 2018 ஒரு பட்ஜ் இருக்கு. அப்படி வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த 2015 இருந்து ஒருத்தர் போகிறார் வேற ஒரு சேவைக்கு. சரி, இப்போ கிளாஸ் 1 தான். இப்போ 3 பேருமே கிளாஸ் 1ல இருக்கணும். சும்மா சொல்லுகிறேன். இப்போ 2018 வந்தாங்களுக்கு என்ன கிளாஸ் 1 பெறும் என்ன கேட்க கூட சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சரி, அவர்கள் ஏதோ ஒரே தரத்துல தான் இருக்கிறாங்க. இது 2 இல்லை 1 தான். ஒரே தரத்துல தான் 3 பேரும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சேவை 2 வச்சுக்கொள்ளும். 3 பேரும் ஒரே தரத்துல தான் இருக்கிறாங்க. வேணும்னா நீங்க எல்லாமே 2 எடுத்துக்கொள்ளுங்க. பிரச்சனை முடிஞ்சு. சரியா?
எல்லாமே டூவில் தான் இருக்கிறாங்க ரெண்டு வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கொண்டால் இப்போ இவர் போயிட்டார், திரும்பி வாரேன், வரையக்குள்ள 2010 விட கன்ஃபார்மா அவர் ஜூனியரா தான் இருப்பார். 2010 விட கன்ஃபார்மா ஜூனியரா இருப்பார். 2015 அவர் தான் கடைசி ஆளா இருப்பார். 2015 கடைசி ஆள் அவராக தான் இருப்பார். இவர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி 2018 கொஞ்சம் பேர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் வைப்போமே. 2018 10 பேர் இவி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அதுல 10 பேர் தான் பாஸ் பண்ணார்கள், நம்மட்டாக்கள் பாஸ் பண்ணி. இவர் 2018 இருக்கிற அந்த லிஸ்ட்ல 10வது ஆளுக்கு அடுத்ததா 11வதா தான் இவருடைய இடம் இருக்கு. 2010, 2015, 2018 10 பேர் போனதுக்கு பிறகு இவர் கீழே இருக்கு. 2018 மிச்ச ஆக்கள் இவர் கீழே இருக்கு. சரியா? அப்போ ரெண்டாவது ஒரு இவர் போகிறார், பதவி ஒழிச்சிட்டாங்க. யூனிவர்சிட்டிக்கு மாசல் என்ற ஒரு போஸ்ட்டுக்கு போகிறார், விட்டுட்டு அங்கே மாசல்ங்கிற போஸ்டே இல்லாமல் பண்ணாங்க. அப்படி நடந்தது ஒரு தடவை. மாசல் என்கிற போஸ்ட் இல்லாமல் பண்ணாங்க, அப்புறம் இப்போ அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதில் இருக்கிறார்கள் எல்லாரையும் திருப்பி அனுப்புகிறாங்கன்னு வைப்போமே, முன்னே சேவை போங்கன்னு சொல்லி. அப்படி வருகிற பதவி ஒழிக்கப்பட்டமை காரணமாக வருகிற போது அவரை அந்த நியமன அதிகாரியின் சம்மதத்தோடு தான் வருகிற போது அவர் அந்த பதவியில அவரோட வந்த ஆக்கள் அவருடைய காலத்துக்கு சமமான காலம், அவருடைய காலத்திலும் பார்க்க கூடிய காலம், சேவை காலம் கொண்டவர்களுக்கு கீழே தான் இவருடையது இருக்கும். அதேவேள அவர் வினைத்திறமகான் தடை பரீட்சைகளில் அந்த காலப்பகுதிக்குள்ள வினைத்திறமகான் தடை பரீட்சைகள் இருக்குது, அதை சித்தி அடையாமல் இருக்கிறார் என்றால் அவற்றில் சித்தி அடைந்து பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு கீழாக அவருடைய வினைத்திறன் தடை பரீட்சை சித்தி அடையாமை காரணமாக அந்த நிலைமை மாறும். சரியா? இது இரண்டாவது நிலைமை. இப்போ முதலாவது ஒழுக்கார் நடவடிக்கை, இரண்டாவது பதவி ஒழிப்பு அல்லது பதவி மிகை காரணமாக வருதல் என்று சொல்லி பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒருத்தர் சொந்தமா கேட்டு போகிறேன். சரிதானே? ஒருவர் அவருடைய சொந்த வேண்டுகோளின் பேரில் நியமன அதிகாரியை கேட்டு நியமன அதிகாரி அங்கீகரித்து அவர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள அனுப்பப்படுகிறார். அது ஒரு புது நியமனமாக கருதப்பட்டு அவர் மீள அனுப்பப்பட்ட திகதிக்கு அமைவாக அவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்பட வேண்டும். தாவர பணிப்பாளர் நாயகத்தினுடைய அங்கீகாரத்தோட அவருடைய ஆரம்ப சம்பளத்திலும் பார்க்க மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படிநிலையில அவர் வைக்கப்படலாம். இல்லாவிட்டால் அவர் ஆரம்ப சம்பளத்தில் தான் வைக்கப்படும். சரிதானே? அவருடைய அந்த சம்பள படிநிலை தொடர்பில் அவர் ஆரம்ப படிநிலையில வைத்துக் கொண்டார். அதில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அவர் பதவியை விட்டுட்டு போன காலத்தில் அந்த பதவியிலே அவர் சேவை செய்த காலம், அவர் வேதன அளவு திட்டத்தின் ஆரம்ப நிலையில நியமிப்பு செய்யப்பட்ட ஒருவர் அந்த சம்பளப்படி அடைவதற்கு எடுக்கக்கூடிய காலம், இதில் 2 எது குறைவாக இருக்குதோ அந்த அடிப்படையில் அவற்றை சேவை மூப்பு ஆணைக்குழு அங்கீகாரத்தோட தீர்மானிக்கலாம் என்று சொல்றாங்க. அப்ப அவர் விட்டுட்டு போக எந்த ஸ்டெப்ல இருந்தார், மற்றது புதுசா வந்துட்டு திருப்பி அந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், இந்த 2 விடயங்களையும் கருத்தில் எடுத்து வச்சுக்கொண்டு ஆணைக்குழுவின் அனுமதியோடு அதை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில ஆரம்ப படிநிலையில வைத்திருக்க வேணும். தாவன பணிப்பாளருடைய அங்கீகாரத்தோடு அது மாற்றப்படலாம் என்பது தாவன விதிக்கோவிலையும் இருக்கிற ஏற்பாடு. அது இதோட அது முரண்படுகிறாண்டா இல்லை, நிச்சயமாக இல்லை. இதுதான் அந்த 3வது ஏற்பாடு. சரிதானே? இப்ப சாதாரணமாக அவருடைய படிநிலை என்பது முன்னைய சேவைக்கு திரும்பி வருகிற போது அவர் வகித்த பதவியின் ஆரம்ப சம்பளத்தில் வைக்கப்பட வேண்டும். தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய ஒப்புதலோடு அவருக்கு ஆரம்ப சம்பளத்திலும் பார்க்க உயர்ந்த படிநிலையில அவருடைய சம்பளத்தை அனுமதிக்கலாம். அப்படி அனுமதிப்பதற்கு அந்த படிநிலையில வருவதற்கு எவ்வளவு காலம், ஆரம்ப சம்பளத்திலேருந்து அந்த படிநிலைக்கு வருகிறதுக்கு எவ்வளவு காலம்
எடுக்கும். அவர் எவ்வளவு காலம் சேவை செய்திருக்கிறார் என்கிற விடயங்களை பார்த்து முடிவு பண்ணலாம் என்று சொல்லுது. அடுத்தது அரசாங்க சேவைக்கு வெளியில ரிலீஸுக்கு போறது. சரிதானே? அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற பதவிக்கு நோப்பையில போகிறார், தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார். அவரை எல்லாம் இவி எக்ஸாமும் பாஸ் பண்ணி இருந்தால் அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளமற்ற லீவு அரசாங்க நோக்கங்களுக்காக வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால், அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவித்தல் என்றது தானே நாங்கள் அடுத்ததுதான் ரிலீஸ் அதில் பார்ப்போம். அவர் அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்படுவாராக இருந்தார் அது அவருடைய சேவை மூப்பை பாதிக்காது. அவர் தொடர்ந்தும் சேவையில் இருந்தவராக கருதப்பட வேண்டும். சரிதானே? அரசாங்க தேவைக்காக விடுவிக்கப்பட்டார், அவருடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்படுறதல்ல. அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு அவர் ரிலீஸ் எடுத்து கொண்டு போகிற அரசாங்கத்தின் தேவைக்காக. இப்போ பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆராய்ச்சி உத்தியோகத்தராக போகிறது, ஆளுநருடைய தனிப்பட்ட உதவியாளர், தனிப்பட்ட செயலாளராக போகிற இந்த மாதிரியாக சில விடயங்கள் இருக்கு. அது போனால் அவர் தொடர்ந்து சேவையில் இருந்ததாக கருத வேண்டும். அடுத்தது, ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய கோரிக்கையின் பேரில், அரசாங்க தேவையின் பேரில் அல்ல, தன்னுடைய கோரிக்கையின் பேரில், அதாவது ஓய்வூதிய பிரமாண குறிப்பு 10(1) பிரிவில் குறிப்பிடப்பட்ட நோக்கங்களுக்காக, இது அவருடைய கோரிக்கையின் பேரில் போகிறது என்று சொல்றது. இப்போ அவராக கேட்டு சேவைக்கு வெளியில, அரசு சேவைக்கு வெளியில விடுவிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால், அப்படி விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி, தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட காலப்பகுதி சேவை மூப்புக்கு கணிக்கப்படக்கூடாது. அதுல அவர் போன திகதி எப்ப ரிலீஸ் எடுத்து போனாரோ அந்த டேட்டில் அவருக்கு சமமாக சேவையாற்றி, அவர் போனதுக்கு பிறகு அவரை விட கூடுதலான காலம் சேவையாற்றியவர்கள் இருப்பார்கள் தானே, அவர்களை விட குறைந்த படிநிலையில தான் அவர் வைக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்பட்ட திகதியில் அந்த பதவியில் அவர் எவ்வளவு காலம் சேவையாற்றிருக்கார்? அவர் 10 வருஷம் வேலை செய்திருக்காருன்னு வைப்போமே, 10 வருஷம் வேலை செய்திருக்கார். இவர் ஒரு 3 வருஷம் வழியில ரிலீஸ் எடுத்து போயிட்டு திரும்பி வருகிறார். இவர் போகிற போது 8 வருஷ சேவை காலம் கொண்ட ஆக்கள் இருந்திருக்கிறார். இவருக்கு 10 வருஷ சர்வீஸ், அவைகளுக்கு 8 வருஷ சர்வீஸ். இவர் போயிட்டு 3 வருஷம் வேலை செய்து போட்டு திரும்பி வருகிறார். இப்போ மற்ற ஆக்களுக்கு, போகாத ஆக்களுக்கு, 8 வருஷம் சர்வீஸில் இருந்த ஆக்களுக்கு அவர்களுடைய திரண்ட சேவை காலம் 11 வருஷம் ஆகிடும். அப்போ அவர்களுக்கு கீழே தான் இவரை வைக்கும். சரிதானே? இவர் விடுவிக்கப்படும் திகதியில் சேவையாற்றிய திரண்ட மொத்த காலப்பகுதியை பார்த்து இவர் மீள வரும்போது அவரது அந்த திரண்ட மொத்த காலப்பகுதியிலும் கூடிய காலப்பகுதி சேவையில பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் இருப்பின் அவர்களிடம் பார்க்க கனிஷ்ட நிலையில தான் இவரை வைக்க வேண்டும். அப்ப 2 விடயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, 10(1) பிரிவின் நோக்கங்களுக்காக விடுவிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியை சேவை மூப்பை கணிப்பதற்கு கருத்தில் எடுக்கக்கூடாது. அவர் விடுவிக்கப்பட்ட அந்த திகதியில அவர் அந்த சேவையில எவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவர் திரும்பி வரையில அதை விட கூடின காலப்பகுதி, அவர் போகைக்குள்ள அவரை விட ஜூனியராக இருந்திருப்பினோம், அது வேறு. அவர் திரும்பி வரைக்குள்ள அவரை விட கூடிய காலப்பகுதி அந்த சேவையில் பணியாற்றி இருப்பார்களாக இருந்தால் அவர்களை விட இவர் கனிஷ்டராக இருக்க வேண்டும், ஜூனியராக இவரை வைக்க வேண்டும். அடுத்தது, ஒருத்தர் புது பதவிக்கு போகிறார், ஏற்கனவே ஒன்றில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு பிறகு ஒரு புதிய பதவிக்கு போகிறார்.
அங்க அவருடைய பயிற்சி காலத்திலேயோ தகுதியான் கால பகுதியிலேயோ ஒழுக்காற்று காரணம் தவிர்ந்த, ஒழுக்காற்று காரணம் வேண்டாம் முதலாவதுக்கு வந்துடும், ஒழுக்காற்று காரணம் தவிர்ந்த வேறு காரணங்களுக்காக அவர் முன்னைய பதவிக்கு நியமன அதிகாரியினால முறையாக மீள அனுப்பும். அவர் திரும்பி வருகிறார். ஒழுக்காற்று காரணத்துக்காக அல்ல, ஒழுக்காற்று காரணத்துக்காக வருகிறார் என்றால் அது ஒழுக்காற்று கட்டளையில தீர்மானிக்கப்படும். அது தவிர வேறு காரணத்துக்காக அவரை திருப்பி அனுப்பினால், இப்போது அவருடைய சேவை காலம் என்பது புதிய பதவியில் பணியாற்றிய சேவை காலத்தையும் சேர்த்து உள்ளடக்கி சேவை மதிப்பை தீர்மானிக்கவும். புதிய பதவியில பயிலுனராக அல்லது தகுதியான காலப்பகுதியில் அவரை திருப்பி அனுப்பின முன்னைய சேவைக்கே போங்கோ என்று சொல்லி. ஆனால் ஒழுக்காற்று காரணங்களுக்காக அல்ல. அப்படியாக அவர் திருப்பி அனுப்பப்படுவாராக இருந்தால் அவருடைய புதிய பதவியில் சேவையாற்றிய காலத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் சேவை மூப்பு தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த ஆறையும் சுருக்கமாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். ஒன்று, ஒழுக்காற்று காரணங்களுக்காக சேவை மூப்பு குறைக்கப்படும் போது அது ஒழுக்காற்று கட்டளையினால் தீர்மானிக்கப்படும். இரண்டாவது, பதவி ஒழிப்பின் காரணமாக ஒரு உத்தியோகத்தை திருப்பி அனுப்பும் போது அவர் அந்த சேவையில பணியாற்றிய திரண்ட சேவை காலத்தை அடிப்படையாக கொண்டு பொது சேவை ஆணைக்குழுவினால அவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். அதுல 3 விடயம் சொன்னால், அவரை விட கூடிய காலம் பணியாற்றியவர்கள், அவருக்கு சமமான காலம் பணியாற்றியவர்கள் என்பவர்களை விட இவர் கனஸ்டராக இருக்க வேண்டும். அதே வேள வினக்கிரமகான் தடை பரீட்சைகளில் சித்தியடைந்து பதவி உயர்வு பெற்றவர்கள் இவரிடம் சேவை மூப்பு கூடியவர்களாக கருதப்பட வேண்டும். இவர் வினக்கிரமகான் தடை பரீட்சையில் சித்தியடையாமல் இருந்தால், அதான் இந்த 2010, 15, 18 போட்டு விளங்கப்படுத்தி சொல்லிவிட்டேன். அடுத்த 3வது, சொந்த வேண்டுகோள் போனதுக்கு பிறகு அங்க 2 ஒன்று அடம் பிடிக்கிறார், நான் திருப்பி வர போறேன் என்று சொல்லி அவருடைய சொந்த வேண்டுகோளின் பேரில் வருகிறார். அப்படி வரப்பட்டால் அவரை அந்த பதவியின் ஆரம்ப சம்பளத்தில் வைக்க வேணும். வேற ஒரு படிநிலையில வைப்பதாக இருந்தால், அது ஆரம்ப சம்பளத்தில் வைப்பது பொருத்தமானதல்ல என்று கருதப்பட்டால், தாவன பணிப்பாளர் நாயகத்தினுடைய அங்கீகாரத்தோடு ஆரம்ப சம்பளத்திலும் பார்க்க கூடிய ஒரு படிநிலையில அவர் வைக்கலாம். அவர் பதவியை விட்டு விலகிய போது, பதவியை விட்டு போன நேரத்தில் அந்த பதவியில் அவர் எவ்வளவு காலம் சேவை செய்திருக்கிறார், ஆரம்ப படிநிலையில இருந்து ஒருத்தர் அந்த சம்பள படிநிலைக்கு வாரதுக்கு எவ்வளவு காலம் வேலை செய்ய வேணும், இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு பொருத்தமான மட்டத்தை தீர்மானிக்கலாம். அடுத்தது, சம்பளமற்ற லீவில் வெளியில போகிறார் ஒரு ஆள், அரசாங்க சேவைக்கு வெளியில சம்பளமற்ற லீவில் போகிறார், உரிய இவிஎக்ஸா எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறார். இது அரசாங்க தேவைகளுக்காக அல்ல அரசாங்க கொள்கைகளுக்காக அந்த விடுமுறை வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவருடைய சேவை மூப்பை அது பாதிக்காது. 5வது, ஒரு அலுவலர் தன்னுடைய சொந்த தேவைக்காக சொந்த விருப்பின் பேரில் அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவி ஒன்று போகிறார். அதை சொல்றது ஓய்வூதிய பிரமாண குறிப்பு 10(1) பிரிவின் நோக்கங்களுக்காக அவருக்கு சம்பளமற்ற லீவு வழங்கப்படவில்லை என்றால், அவர் தன்னுடைய சொந்த கோரிக்கையின் பேரில் போகிறார், 10(1) நோக்கங்களுக்காக அவருக்கு அந்த லீவு வழங்கப்பட இல்லை என்று சொல்லி கருதினால், அதாவது அரசாங்க தேவைக்காக அவருக்கு அந்த லீவு கொடுபட இல்லை என்று சொல்லி கருதினால், நாங்கள் அவர் சேவையில் இல்லாத காலப்பகுதியை சேவை மூப்புக்கு எடுக்க கூடாது. அவர் திரும்பி வரைக்குள்ள அவர் முதல் போன டேட்ல எவ்வளவு காலம் சேவை செய்திருந்தாரோ அதை விட கூடிய சேவை காலத்தை கொண்டவர்கள் எல்லோருக்கும் குறைந்த நிலையில், அதாவது கனிஷ்ட நிலையில் அவர் வைக்கப்பட வேண்டும்.
அடுத்தது புதிய பதவிக்கு நியமனம் ஒன்றை பெற்று போயிட்டு அதுல அவர் முறையாக திருப்பி அனுப்பப்படுகிறார். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சர்வீஸை டெர்மினேட் பண்ணி அவரை திருப்பி அனுப்புகிறார். அப்ப அப்படி அனுப்புவார்களாக இருந்தா அவர் முன்னர் இருந்த காலத்தோட அந்த பதவியில முதல் இருந்த காலத்தோட புது பதவியில பணியாற்றிய காலப்பகுதியையும் சேர்த்து அவருடைய சேவை இப்ப கணிக்க வேணும். சரியா? இந்த ஆறையும் திரும்ப ஒரு தடவை வாசிச்சு கொள்ளுங்கோ. கவனம். மூல முடக்குகளுக்கு எல்லாம் கேள்வி வருது. இந்த பகுதியை ஒரு கேள்வியாக கேட்கலாம். சரியா? ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்கலாம் என்று கருதித்தான் கவனமா படிக்க வேணும். இந்த பகுதியை பார்த்தோம். அப்ப இங்க நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் முன்னர் வகித்த பதவிக்கு மீள திரும்புவதற்கான ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்கோ என்று கேட்கிறேன். ஒரு உத்தியோகத்தர் தான் வகித்த சேவையிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் தான் முதலில் வகித்த பதவிக்கு திரும்புவது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்று சொல்லி கேட்டார். அப்ப முதலாவது நீங்கள் எளிமையாக சொல்லணும், அவர் அப்படி திரும்புறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. சரிதான்? ஆனால் ஒரு வருஷ கால பகுதிக்குள்ள அவர் விடுவிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஒரு வருஷ காலப்பகுதிக்குள்ள அவரால் முன்வைக்கப்படுகிற வேண்டுகோள் சில காரணங்களுக்காக பரிசீலிக்கப்படலாம். ஒன்று, அவரை பற்றிய சுகாதார காரணங்கள். இரண்டாவது, சட்ட காரணங்கள். அடுத்தது, அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானங்கள் சார்ந்தது. இந்த மூன்று நோக்கங்களுக்காக ஆணைக்குழு கவனத்தில் எடுக்கலாம். அப்ப பொதுவாக அவர் திரும்பி வாரதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று, அவரை பற்றிய மருத்துவ காரணங்கள். இங்கே சுகாதார காரணங்கள் இருக்கிறதால அதையே எழுதணும். நாங்கள் என்ன ஸ்கீமில் அதை தான் கொடுக்க போகிறார்கள் விடி. சுகாதார காரணங்கள். இரண்டாவது, சட்ட காரணங்கள். மூன்று, அரசின் கொள்கை சார்ந்த தீர்மானங்கள் என்பது. இவ்வாறு அவர் மீள நியமிக்கப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான ஒரு நியமனமாக கருதப்பட வேண்டும். சரிதானே? இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனங்கள் சில இடத்துல கருத்தில் கொள்ளப்படக்கூடாது, அவர்களை சில விடயங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்ற அந்த பகுதி வரைகளை நாங்கள் இதை ஞாபகப்படுத்துவோம். அது என்ன ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனம், அது என்னது சொல்றாங்க என்று சொல்லி கேட்டால் இதுதான் அது. நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட ஒரு வேறொரு சேவைக்கு போறதுக்காக ரிலீஸ் எடுத்தோடு போறார். ஒரு வருஷத்துக்குள்ள கேட்கிறார் என்ன திருப்பி எடுங்கன்னு சொல்லி ஒரு 3 காரணங்களுக்காக கேட்டால் ஆணைக்குழு பரிசீலிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு புதிய நியமனமாக கருதப்பட வேண்டும். சரி, அவருடைய ஒரு புதிய நியமனம், அதே நேரம் ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான ஒரு புதிய நியமனம் ஆக கருத வேணும். அவர் மீள நியமிக்கப்பட்ட அந்த பதவிக்கு மீள்வு பெற்ற திகதிக்கு அமைய அவரது சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும். ஆனால் அவர் அந்த பதவிக்கு மீள்வு பெறுமெண்டா மீள வருகிற திகதியில் நியமனம் பெற்ற வேறு உத்தியோகத்தர்களும் கூடிய சேவை மூப்பு இந்த உத்தியோகத்தருக்கு உரித்தாதல் வேண்டும். இங்க உரித்தாதல் வேண்டும். அந்த திகதியில அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஆக்களை விட இவர் சீனியரா இருப்பார். சரிதான்? அந்த திகதியில் அவர் நியமிக்கப்பட்ட அந்த திகதியில் அவருக்கு சமமான திகதியில வந்து நியமனம் பெற்ற வேறு உத்தியோகத்தர்கள் இருந்தால் அவர்களை விட இவருக்கு கூடிய சேவை மூப்பு கொடுக்க வேண்டும். சரி.
அடுத்தது பாருங்க, மீள சேவைக்கு அமர்த்தப்படும் உத்தியோகத்தருடைய சேவை மூப்பு. இது அஹ், தற்காலிகமாக வெளியில ஒரு வருகிறது, ஒழுக்காற்று நடவடிக்கை, சொந்த வேண்டுகோளின் பேரில் திரும்பி வருவது. இப்ப அவர்கள் அங்க சேவையில தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு சேவையில இருந்தது, சரிதானே? அரசாங்க சேவையோ அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள ஒரு சேவையோ சேவையில இருந்தவர். இப்ப நாங்கள் பார்க்க போறது, மீள நியமிக்கப்படுபவருடைய சேவை மூப்பு தீர்மானிக்கப்படுதல். கவனமா பார்க்கணும். சரியா? இது தனி கேள்வி. இது ஒரு சேவையிலையும் இல்லை, சேவையை விட்டு வெளியே போயிட்டார், பென்ஷன்ல போயிட்டு. இது பென்ஷன்ல போனவரை பற்றின கதை. அது பென்ஷன்ல போகல. அவர் அரசாங்க சேவையோ அல்லது அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள ஏதோ ஒரு சேவையோ, வேலையில இருக்கிற வேலையில இருந்து அவர் வெளியில போகல. இப்ப இங்க நாங்க சொல்லுகிறது, அவர் வேலையிலிருந்து வெளியில போனால், பென்ஷன் எடுத்து போனார், அவருடைய சேவை மூப்பு அப்படி கருதப்படும். சரிதானே? ஒரு ஆள் ஒரே உத்தியோகம் பார்த்திருக்கிறார், அதே பதவியிலே அதே தரத்தில் இளவும் சேவைக்கு அமர்த்தப்படுகிறார். இப்போ உதாரணத்துக்கு அரசாங்க அதிபர் ஒருவர், சரிதானே? நான் ஒரு மாவட்டத்தில் பணியாற்றிய போது அரசாங்க அதிபரோடு ஓய்வு பெற்று போனார். பின்னர் 2 நாட்களில் அவருக்கு மீள நியமனம் அவர் வந்துட்டார். இப்போ அவர் பென்ஷன்ல போயிட்டு 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஓய்வூதியம் அறிவித்து அவர் போயிட்டார். இப்போது அவர் மீள நியமிக்கப்பட்டார். ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிதானே? 6 மாத கால பகுதிக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவருடைய சம்பளம், கொடுப்பனவு, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் எப்படி தீர்மானிக்கிறது? அவர் அந்த சேவையில தொடர்ந்து இருந்திருந்தார் என்றால் அவருக்கு என்ன சீனியாரிட்டியோ அதை கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு பெற்ற திகதி வரைக்கும் அவர் எந்த தரத்தில் எப்படி பணியாற்றினாரோ அது அவருடைய சேவை மூப்பாக கருதி அதை தீர்மானிக்க வேண்டும். இப்ப அதே பதவிக்கு வராம வேறொரு பதவிக்கு வந்தா, இப்போ ஒரு ஆள் பிரதேச செயலராக இருந்து ஓய்வு பெறுகிறார், சரிதானே? அவரை திரும்ப அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு கருத்திட்டம் சார்ந்த பணிக்கோ ஏதோ ஒன்றுக்கு திருப்பி நியமிக்கிறாங்க. அரசாங்க பதவி உண்டாகவே கருதி கொள்வோமே, அதுக்கு நியமிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு வேற ஒரு பதவியோ அல்லது ஒரு தரம் ஒன்றுக்கு நியமிக்கப்படுவாராக இருந்தால், அவர் திரும்ப சேவைக்கு அமர்த்தப்பட்ட திகதிக்கு அமைவாக தீர்மானிக்கப்படும். முன்னர் பணியாற்றியது இல்லை, அதே போஸ்டுக்கு வந்தால்தான் பழைய சேவை காலம் கருத்துல வரும். இங்க அப்படி, சரிதானே? ஒருவேளை தானாக கேட்டு விலகுதல் அல்லது பதவி பிஓபி சேவ் பண்றது அல்லது டெர்மினேட் பண்ணப்பட்டா, அவருடைய வேலை அவர் நடத்த திருப்திகரமாக இல்லை என்று சொல்லி அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் திரும்ப சேவைக்கு அமர்த்தப்பட்டால், இவர்கள் சேவைக்கு பதவிக்கு அமர்த்தப்பட முடியாதே ஒரு அத்தியாயம் இருக்குது. சரியா? ஆனால் அப்படி அமர்த்தப்பட்டால் அது பொது சேவை ஆணைக்குழுவினுடைய அனுமதியோடு மட்டும் அமர்த்தப்படலாம் என்று. அவ்வாறு மீள சேவைக்கு அமர்த்தப்பட்டால் அவர் புதுசாக வேலைக்கு வந்த ஒருவராக கருதப்படும். அவர் புதுசாக வேலைக்கு வந்த ஒருவர் என்று கருதப்பட வேண்டும். அவருடைய பழைய சேவையை கணக்கில் எடுத்து சேவை மூப்பு உரிமை கோருவதற்கு உரிமை உடையவராக மாட்டார். அப்ப கவனம். இதுக்குள்ள திரும்பவும் சொல்லுகிறேன், அரச சேவையிலிருந்து நீங்கிய ஒருவர் மீள வேலைக்கு அமர்த்தப்படுவது தொடர்பாக ஒழுங்கு விதி 164 சொல்லுது. அரசு சேவையிலிருந்து நீங்கிய, அதாவது இடையறும் சேவை, இடையறாத சேவை அல்ல, இடையறந்த சேவை, அவருக்கு எவ்வாறு சேவை மூப்பு தீர்மானிக்கப்படும் அதை பார்த்துக்கொள்ளணும். 163 ஒரு சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் மீள அதே சேவைக்கு வருவதற்கு விண்ணப்பிக்கும் போது
மீள அதே சேவைக்கு வருவதற்கு வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கும் போது அது தொடர்பில் ஆணைக்குழு எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ள சமர்ப்பித்தார், அல்லாவிட்டால் அவருக்கு அந்த பதவிக்கோ சேவைக்கோ திரும்ப வருவதற்கு உரிமை இல்லை. ஒரு வருஷ காலப்பகுதிக்குள்ள இந்த காரணங்களுக்காக, இந்த 3 காரணங்களுக்காகவும் அவர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் பொதுச் சேவை ஆணைக்குழு அதை கருத்தில் எடுத்து பார்க்கலாம். அப்ப ஆட்சேர்ப்பு சட்டத்துக்கு புறம்பான ஒரு நியமனமாக இருக்கும். அந்த பதவிக்கு அவர் மீள வருகிற போது நியமனம் பெற்ற அந்த திகதியில நியமனம் பெற்ற வேறு நபர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பார்க்க இவர் சீனியராக இருக்க வேண்டும். இவ்வளவு விடயத்தையும் பார்த்து கொண்டு வந்தா சரி. அதுக்கு மேலே முன்னைய பதவிக்கு திரும்பி வருபவருக்கு தீர்மானிக்கிறது. சேவை மூப்பு பாதிக்கப்படுகிற சந்தர்ப்பம், சேவை மூப்பை தீர்மானிக்கும் பொதுவான ஏற்பாடுகள். பின்னு கேட்கறதுக்கு போக தேவையில்லை. 159ஐயும் 160ஐயும் தான் கேட்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக அதை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப சேவை மூப்பு இவ்வளவுதான். இந்த விடுவித்தல் என்கிறது இன்னொரு முக்கியமான பகுதி. நாங்கள் சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு பேசுவோம். சரி, நம்ம நாங்கள் 12வது அத்தியாயம் அரசாங்க உத்தியோகத்தரை விடுவித்தல். கவனிங்க, இது இந்த அரசாங்க உத்தியோகத்தரை விடுவித்தல்ங்கிறத ஒரு முழுமையா இந்த இணைக்கவர் சுட்டி மாதிரியாக நீங்க ஒழுங்கமைப்பு வரைபடம் கீறின மாதிரி விஞ்ஞானத்துல இணைக்கவர் சுட்டி கீறுகிற மாதிரி எல்லாம் கீற சொல்லி எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிதானே? அது அவசியம் இல்லை அப்படி படிக்கிறது. ஆனால் இது எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு விதமாக பார்க்கிற போது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவைக்கு உள்ளேயே விடுவிப்பது. அரசாங்க சேவைக்கு வெளியில இல்லை, அரசாங்க சேவைக்கு உள்ளேயே விடுவிப்பது. அரசாங்க சேவையில் உள்ள ஒரு பதவியில இப்ப இருக்கிறார், அவரை அரசாங்க சேவையில இருக்கிற இன்னொரு பதவிக்கு விடுவிக்க. உதாரணமாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக இருக்கிறார் அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறார், அவரை இலங்கை நிர்வாக சேவைக்கு விடுவிப்பது. இது அரசாங்க சேவையில இருக்கிற வேறொரு பதவிக்கு விடுவிப்பதற்கான. 2வது, அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிக்கிறது. இந்த 2 விதமாக இதை பார்க்க வேண்டும். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றுக்கு விடுவிப்பதாக இருந்தால், ஏற்கனவே அவர் இருக்கிறது அரசாங்க சேவை தான், அது மாற்றம் இல்லை. அரசாங்க சேவையில இருப்பவரை அரசாங்க சேவைக்கே விடுவிக்கிறது. 2வது, அரசாங்க சேவையில இருப்பவரை அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கிறது என்று பார்க்க. அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவித்தல் என்கிறது தற்காலிகமாகவும் இருக்கலாம், நிரந்தரமாகவும் இருக்கலாம். அரசாங்க சேவைக்கு வெளியில வர விடுவிக்க போறீங்கன்னா அது தற்காலிக விடுவிப்பு ஒன்றாக இருக்கும் அல்லது நிரந்தரமான விடுவிப்பாக இருக்கும். ஆனால் அரசாங்க சேவைக்கு உள்ளே விடுவிக்கிறதாக இருந்தால் அது கட்டாயம் நிரந்தர விடுவிப்பு தான், அதுல மாற்றம். அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிப்பவரை அரசாங்க சேவையில் உள்ள பெரிதொரு பதவிக்கு விடுவிப்பது என்பது கட்டாயமாக நிரந்தரமான விடுவிப்பாகத்தான் இருக்கும், அதுல நெருக்கடிக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு விடுவித்தல் என்பது தற்காலிகமான விடுவித்தலாகவும் இருக்கும், நிரந்தரமான விடுவித்தலாகவும் இருக்கும். இப்ப இதுல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஒவ்வொரு இடத்திலையும் வரக்கூடிய நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கும். அரசாங்க சேவையில இருந்து அதே அரசாங்க சேவைக்குரிய வேறொரு பதவிக்கு போகிறவரை விடுவிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்?
அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு விடுவிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? சரியா? அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் பார்க்கவும். அரசாங்க சேவையில் உள்ள ஒருவரை அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு விடுவிப்பதற்கு தடையாக அமையக்கூடியவை அவை, அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவிக்க முடியாது, அல்லது எவ்வாறான சந்தர்ப்பம் தவிர விடுவிக்கலாம் என்று கேட்கலாம். இரண்டாவது, அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிப்பதற்கு எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவித்தல் ஆகும் என்று சொல்லி கேட்கலாம். இன்னொன்று, அரசாங்க சேவைக்கு வெளியில தற்காலிகமாக விடுவிப்பதாக இருந்தால் எந்த எந்த வேலைக்கு எவ்வளவு காலம் விடுவிக்கலாம் என்று பார்க்கும். என்னென்ன விதமான விடுவிப்புகளுக்கு ஆகக்கூடியது எவ்வளவு காலம் விடுவிக்கலாம் என்கிறத பார்க்கணும். அடுத்த இன்னொரு வகை இருக்குது. இது இப்ப நான் அரசாங்க சேவைக்குள்ள, அரசாங்க சேவைக்கு வெளியில, அரசாங்க சேவைக்கு வெளியில தற்காலிகம், நிரந்தரம், அரசாங்க சேவைக்குள்ள என்றால் அது நிரந்தரம் தான், அதுல நாங்கள் பிரிக்க தேவையில்லை. இப்படி இருக்க இந்த எல்லா நியமிப்புகளையும் உண்டாக்கி போட்டு அரசாங்க சேவைக்கு உள்ள விடுவிக்கிறது, அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கிறது, அரசாங்க சேவைக்கு வெளியில தற்காலிகமாக விடுவிக்கிறது, அரசாங்க சேவைக்கு வெளியில நிரந்தரமாக விடுவிக்கிறது. இந்த விடுவிப்புகள் எல்லாவற்றையும் யாருடைய தேவைக்காக விடுவித்தல் என்கிற அடிப்படையில ரெண்டா பிரிக்கலாம். யாருடைய தேவைக்காக விடுவிக்கிறார்கள் என்றதை ரெண்டா பிரித்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கிற நேரத்துல ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 10(1) பிரிவின் தேவைப்பாடுகளுக்கு அமைவார். அதாவது அரசாங்கத்தின் தேவை கருதி விடுவிக்கப்படுதல், ஓய்வூதிய சேவை பிரமாண குறிப்பின் 10(1) பிரிவின் நோக்கங்களுக்கு அமையாத விடுவித்தல்கள், அதாவது அரசாங்க உத்தியோகத்தை தன்னுடைய சொந்த கோரிக்கையின் பேரில், அவருடைய விருப்பின் பேரில் விடுவிக்கப்படுதல் என்பதாகவும் பார்க்கலாம். இப்படி வருகிற போது படிவங்கள் மொத்தம் சரிதானே? இப்படி வருகிற போது படிவம் வரும். பின்னிணைப்பு 12, பின்னிணைப்பு 13. பின்னிணைப்பு 12க்கு எதுக்கு பாவிக்கிறது, 13க்கு எதுக்கு பாவிக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு காலம் விடுவிக்கலாம், எப்போது விடுவிப்பை மறுக்கலாம், இந்த மாதிரியாக நாங்கள் இதுக்குள்ள பல கேள்விகளை அடையாளம் காண வேண்டி இருக்கும். அந்த கேள்விகளை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, அவற்றுக்குரிய விடைகளையும் கொடுக்க வேண்டி இருக்கும். சரி, அந்த பகுதியை நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்ப்போம். அரசாங்க சேவையில் ஒரு பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு பதவிக்கு நியமனம் பெறுவதற்கு விரும்பும் போது தற்போது தான் வகிக்கும் பதவியிலிருந்து முறையாக விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுவிப்பை சில பேர் சொல்லுகிறார்கள், நீங்கள் கன்ஃபர்மேஷன் வரை இல்லை, அதனால உங்களை விடுவிக்க தேவையில்லை, நீங்கள் ரிசைன் பண்ணி போட்டுத்தான் போக வேணும் என்று சொல்லி, அதாவது நீங்கள் வேலையை ராஜினாமா செய்துதான் போக வேணும், கடைசி ஒரு மாத சம்பளத்தை கட்ட வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? உண்மையில இது தொடர்பில் ராஜினாமா செய்தலும் கேட்டு விலகுதலும் என்று சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அப்போது நாங்கள் அதை பார்ப்போம். இப்ப இதுக்குள்ள அதை வச்சு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அப்ப அவருடைய விடுவிப்பு பெற்றுக் கொள்வதற்கான வேண்டுகோள் சமர்ப்பிக்கப்படுவது பின்னிணைப்பு 12 பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி பின்னிணைப்பு 12 மற்றும் பின்னிணைப்பு 13 பிரகாரம் ஏதோ ரெண்டிலே ஒன்று. திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் கூடாக நியமன அதிகாரிக்கு அது சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். திணைக்கள தலைவர் நிறுவன தலைவர் ஊடாக நியமனம் செய்யும் அதிகாரியிடம் அதனை சமர்ப்பித்தல் வேண்டும்.
அந்த இப்போ நினைப்பு 12,000 13,000 என்று சொல்லி எனக்கும் ஞாபகம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு பார்ப்போம். சரிதாங்க. சரி. அரசாங்க சேவையிலிருந்து பெரிதொரு அரசாங்க சேவைக்கு விடுவிப்பு கோரும் அலுவலர் ஒருவர் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவிப்பு மறுக்கப்படலாம் அல்லது எவ்வாறான சந்தர்ப்பங்கள் தவிர விடுவிப்பு நிராகரிக்கப்படுதல் ஆகாது? ரெண்டும் இதான். எவ்வாறான சந்தர்ப்பங்களை நிராகரிக்கப்படலாம், எவ்வாறான சந்தர்ப்பங்கள் தவிர நிராகரிக்கப்படக்கூடாது. ரெண்டு முறைகள். சரிதானே? பாருங்க. ஒன்று பொன் சைன் பண்ணி இருந்தார். பொன் சைன் பண்ணி இருந்தா விடுவிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நர்சிங் ஸ்டாஃப், மற்றது காலேஜ் டீச்சர்ஸ், அவர்கள் நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு இங்க பணியாற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே பொன் சைன் பண்ணி இருந்தால் அந்த விடுவிப்பை நிராகரிக்கலாம். ரெண்டாவது, அப்படி பொன் ஒன்று சைன் பண்ணி இல்லை, முறையினால் கட்டுப்படுத்தப்படாத இடத்தும் அவர் வகிக்கிற பதவியில் கடமையாற்றுவதற்கு விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார். மூன்றாவது, இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால், அரசாங்கத்துக்கு கீழே இன்னொரு பதவிக்கு அவர் விடுவிக்கப்பட்டால் அவருடைய சேவை இந்த திணைக்களத்துக்கு கிடைக்காத போது, அவர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களம் விழுந்து படுத்தும், திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது. அதுவும் சொல்லி இருக்கு இதுல. அந்த பயிற்சி இரண்டாவதா சொல்லப்பட விசேட பயிற்சி பெற்ற அந்த பயிற்சி புதிய சேவையில அவருக்கு பயனளிக்குமாக இருந்தா, புதிய சேவையில அவர் பணியாற்றுவதற்கு அப்பயிற்சி பெரிதும் உதவும் என்று சொல்லி சொன்னால், இங்க உதவுறதை விட அங்கதான் கூட உதவும் மாதிரி இருந்தால் இங்க அவரை விடுவிப்பதற்கு தடை கிடையாது. அடுத்தபடியும் சொல்லியிருக்கு, ஒரு பதவி வகிக்கிற ஒரு உத்தியோகத்தை, அரசாங்க சேவையில பதவி வகிக்கிறவர் புதிய பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு தெரிவு செய்யப்படும் போது அந்த பயிற்சிக்கு அவரை விடுவிக்க வேணும் என்று சொல்லி நிபந்தனை இருந்தால் கட்டாயம் அவரை விடுவிக்கும். அரசாங்க சேவையில பதவி வகிக்கிற ஒருவரை அவர் வேறு ஒரு சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு முன் அவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிற்சிக்காக அவரை விடுவிக்க வேண்டும். அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவரை திருப்பி அங்க நியமிக்க முடியாமல் இருந்தால் அவரை முன்னைய சேவையிலேயே கண்டினியூ பண்ண விடும். இந்த பயிற்சியில இருந்த காலம் அவருடைய சேவை காலமாகவே கருதப்படும். நாங்க முதலிடத்தை பார்த்துனாங்க. சரிதான். அடுத்தது, ஒரு உத்தியோகத்தரை விடுவிப்பது திணைக்களத்தின் வேலைகளுக்கு பாதிப்பாக இருக்கும் என்றால் இவர் டிசைட் பண்ணக்கூடாது. திணைக்கள தலைவர் அவரை விடுவிக்கிறதுக்கு என்ன மாதிரி அவரை விடுவிச்சால் அலுவலகத்துக்கு தடை ஏற்படும், திணைக்களம் பாதிக்கப்படும் என்றால் அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர் அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டுதான் விடுவிக்க வேணும். அப்ப இவ்வளவும் என்ன சொன்னாங்க? அரசாங்க சேவைக்கு உள்ள விடுவிக்கிறது, அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கிறது, வெளியில விடுவிக்கிறத தற்காலிகமாகவும் விடுவிக்கலாம், நிரந்தரமாகவும் விடுவிக்கலாம். உள்ளே விடுவித்தல் எப்போது மறுதளிக்கப்படலாம். சரியா? அதுவும் அந்த மறுதளிக்கக்கூடிய காரணங்களை கருத்தில் கொள்ளாத காலப்பகுதி அந்த பயிற்சி இன்னொரு இடத்துல பயன்படுமாக இருந்த கருத்துல கொள்ள தேவையில்லை என்று சொல்லி பார்த்தேன். சரி, இப்ப அரசாங்க சேவைக்கு வெளியில உள்ள பதவிக்கு விடுவிக்கப்படும். அரசாங்க சேவைக்கு வெளியில இருக்கிற பதவிக்கு விடுவிக்கப்படுகிறது.
எவ்வாறானவற்றுக்கு விடுவிக்கப்படலாம் என்று சொல்லி 12 விடயம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். மாகாண அரசாங்க சேவைக்கு இப்ப நாங்கள் இருக்கிறோம். மாகாண அரசாங்க சேவையில ஒரு சிரேஷ்ட உதவி செயலாளர் பதவி இருக்குது. அதுல உதவி செயலாளர் பதவி இருக்குது என்று போனால் மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும். இதுல ஒவ்வொன்றுக்கும் உரிய காலப்பகுதியை நீங்கள் குறித்து பார்த்துக் கொள்வது நல்லது. நாங்கள் பின்னுக்கு இருக்கிறத சரிதானே? எப்படி விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் நினைவில் வச்சிருக்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ, பாடமாக்குறீங்களோ, அதே போல அவற்றுக்கு விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதியையும் பார்க்கணும். அப்படி கேள்விகள் வந்து இனியும் பெறலாம். இப்போ முதலாவது மாகாண அரசாங்க சேவைக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு, பாராளுமன்ற பதவியணையில் கடமையாற்ற பார்லிமெண்ட் காடர்ல வேலை செய்ததுக்கு, அதே போல அரசியல் தலைவர் ஒருவருடைய, அரசியல் தலைவர் என்றால் கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, பாராளுமன்றத்தில் மாகாண சபையில் மக்கள் பிரதிநிதி ஒருவராக அல்லது மாகாண ஆளுநர் ஒருவருடைய பதவி அணைக்கு நியமிக்கப்படுகிறார். பாராளுமன்ற அல்லது மாகாண சபை பிரதிநிதி ஒருவர், உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர், அதே போல மாகாண ஆளுநர், அவர்களுடைய பதவி அணையில இருக்கிற ஒரு பதவிக்கு போகிறோம். சுயேட்சை படை என்று சொல்லி சொல்றார். சுயேட்சை படைக்கு இந்த தொண்டர் படையெல்லாம் சொல்லுவாங்க. அதுல உள்ள பதவி ஒன்றுக்கு போறது. விசாரணை ஆணைக்குழு சட்டத்துக்களை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவில் அல்லது அரசியலமைப்பினால் அல்லது வேறு சட்டத்தினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவில் அங்கத்தவராக பணிய, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரித்த பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவி ஒன்று, அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட சபை. அடுத்தது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், உள்நாட்டு காசு வெளிநாட்டு காசு, இது சரி. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் உண்டு, அரசாங்க கருத்திட்டம் உண்டு, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்லாவிட்டாலும் 50% மேற்பட்ட பங்குகளை அரசாங்கம் வைத்திருக்கிற கம்பெனி. அதே போல இந்த நாடுகளுக்கு இடையிலான முகவர் ஆண்மைகள், உதாரணத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றில் பணியாற்றுவதற்கு அப்ப 12க்காக விடுவிக்கப்படலாம். சரிதானே? நான் இந்த 173 விட்டுட்டு கீழே போயிட்டு திரும்பி ஒருக்கா வாரணும். 175 பாருங்க. சுயேட்சைப்பட 2 தரம் ஓப்பன் பண்ணாதான் வசதி. இப்படியே வச்சு கொண்டு அதை ஓப்பன் பண்ணுவோம். என்ன சரி, இப்ப பார்ப்போம். இதுல இருக்கிறத வச்சு கொண்டு குறையும். சுயேட்சைப்பட இலங்கை பாராளுமன்ற பதவி அணி ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதவி உண்டு. நாடளாவிய சேவைக்குரிய உத்தியோகத்தர மாகாண அரசாங்க சேவையில் நியமித்த அந்த நாடு என்னென்ன சொன்னாங்க? சுயேட்சைப்படை 5வது. அதுல இருக்கிற உடனே போடுவோம் சுயேட்சைப்படை. அடுத்தது பாராளுமன்ற பதவி அணி ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதவி அணி. பாராளுமன்ற பதவி அணி இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள பதவி அணி. இலங்கை ஜனாதிபதியின் அலுவலகத்துக்குரிய பதவி அணி.
அடுத்தது மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவித்தல். நாடளாவிய சேவையில் உள்ளவரை மாகாண அரசாங்க சேவைக்கு விடுவிக்கிறது. இந்த நாளுக்கும் காலம் எழுதக்கூடாது. சரிதானே? இரு தரப்பினரும் இணங்கிக் கொண்ட ஒரு காலப்பகுதிக்கு என்று சொல்லும். இரு தரப்பினரும் உடன்பட்ட ஒரு காலப்பகுதி. யார் யார்? மாகாண அரசாங்க சேவை போகிறவர்கள், ஜனாதிபதி அலுவலகத்துக்கு உள்ள பதவிக்கு போகிறவர்கள், இலங்கை பாராளுமன்ற பதவி அணியில பதவி வகிக்கிறது, சுயேட்சை படையில் உள்ள சேவை ஒன்றுக்கு பதவி வகிக்கிறது. அப்ப இவ்வளவும் அவர்கள் உடன்பட்டு கொண்ட காலப்பகுதி. அதுக்கென்று ஒரு ஏற்பாடு இல்லை. சரியல்ல? அடுத்த பகுதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பதவிக்கு அது கோரப்பட்ட காலப்பகுதியை கொடுக்கும். ஆறாவது. இது இரண்டாவது கேட்டகரி. இது எல்லாம் முதலாவது கேட்டகரி. அடுத்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழகத்தில் பதவி உண்டு. அரச கூட்டுத்தாபனம், அரசாங்க கருத்திட்டம், அரச கம்பெனி, இதுக்கு ஆகக்கூடியது 5 வருடம். இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இருக்கா? இதை இப்படி போடும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட சபை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழகத்தின் பதவி ஒன்று அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது அரசாங்க கருத்திட்டம், அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி அல்லது 50% மேல உள்ள கம்பெனி. அப்ப அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது அரசாங்க கருத்திட்டம் ஒன்று, அரசாங்க கருத்திட்டம் ஒன்று, அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி, 50% கூடிய பங்குள்ள. இப்ப இதுல 1 2 3 4 5 என்ன இது? சரி, அது 3 மாதிரியே நினைச்சு கொள்ளுங்க. 8 அல்ல 3. இது இதுவும் 3. சரி, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இதெல்லாம் 5 வருஷம். இப்ப நாங்கள் அடையாளப்படுத்தினது எல்லாம் 5 வருடத்துக்கு விடுவிக்கலாம். அடுத்தது நலன்புரி சங்கம் ஒன்றின் தேவைக்காக விடுவிக்கிறது 2 வருஷம். நலன்புரி சங்கம் ஒன்றின் தேவைக்காக விடுவிக்கப்படுகிறது. எங்கே இருந்தது? இல்லையா? நலன்புரி சங்கத்தின் தேவைக்காக விடுவித்த. சரி,
தொழில் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட செயலூக்கமுள்ள அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட அரசாங்க தொழிற்சங்கத்துக்கு விடுவிக்கிறது. தொழிற்சங்கத்தில் பதவி வகிக்கும் வர. இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ரெண்டையும் குறித்து கொள்ளும். அது அந்த வகைக்குள்ள வராது. அடுத்தது அரசாங்கத்தின் ஒப்புதலோடு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், உலக சுகாதார தாவரம் போன்ற அரசுகளுக்கு இடையிலான முகவராண்மை நிறுவனங்களில் பணியாற்றுவது. 6வது, அதுக்கும் 5 வருஷம். சரி, அப்போ இதை பார்த்து கொண்டு இந்த காலப்பகுதியை தீர்மானித்து வச்சுக்கோ. சரிதானே? எப்பப்போ விடுவிக்கலாம்ங்கிறதுக்கான காலப்பகுதியை நீங்கள் கேட்டால் சொல்லக்கூடியதா இருக்கணும். இந்த பெண்டன்ட் அந்த பகுதியை கவனி. சார் இந்த 4வது எதையா 4வது ஓ, இதுவும் உண்மையாக கோரப்படுகிற காலப்பகுதிக்கு தான் அவர்களுடைய பதவி காலத்துக்கு கொடுப்போம் நாங்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 5 வருட பதவி காலம் பண்ணால் அந்த 5 வருட காலப்பகுதிக்கும் அவரை விடுவிக்க வரும். இது அரசாங்கத்தின் தேவை கருதி ஒரு விடுவிப்பாக கருதப்படும். அரசாங்கம் இந்த தேவை கருதினது நாங்கள் கீழ்ப்பகுதியில் அதை பார்ப்போம். அரசாங்கத்துக்கு தேவை என்ன, இவ்வளவு காலத்துக்கு அரசாங்கத்துக்கு தேவையோ இது இந்த அடிப்படையில் இருக்கும். பொதுவாக முதல் 2 வருஷத்துக்கு விடுவிக்கிறது சிலதுக்கு, பிறகு ஒரு வருஷமா ஆகக்கூடாது 5 வருஷம்னு சொல்லி இருக்கும். ஆனால் இது ஒரே அடியாகவே அந்த காலப்பகுதிக்கு விடுவிப்பேன். அவர்கள் தங்களுடைய பதவி இல்லாதொழியும் போது இவர்களும் திருப்பி முன்னிய சேவைக்கு வந்திருக்கார். சரி, அப்ப பாருங்க, இது விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி. விடுவிக்கப்படக்கூடிய காரணம் அல்லது விடுவிப்பை மறக்கக்கூடியதை பார்ப்போமே. சரிதானே? இதுல 14 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கவனிங்க, இதுல சொல்லப்படுகிற 14 காரணங்கள் இருக்குது. அங்க அரசாங்க சேவைக்கு உள்ள விடுவிக்கிறத சொல்றதுக்கு 3 காரணங்கள் தான் இருக்கு. இதுக்குள்ள சேவையில் நிரந்தரப்படுத்தப்படாம அல்லது வினைத்திறமை என்ன தகுதி காலம் பூர்த்தி செய்யப்படாம இருக்கிறது, அவர் இன்னும் சேவையில கன்ஃபார்ம் பண்ணப்படாம இருக்கிறது, இந்த விடயம் இதுக்குள்ள இல்லை. ஒரு சேவையில இருந்து இன்னொரு சேவைக்கு விடுவிப்பதற்கு அது இல்லை. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் இதுல இருக்கிறதுக்கு மேலதிகமா அவருக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வரையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு மறக்கலாம். கன்ஃபர்மேஷன் வரையில என்ன மறக்கக்கூடியது வெளியில வர்றது தான். சரிதானே? இதுல இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. ஒன்று, அவருக்கு ஒரு பொண்ட் இருந்தால் இது வெளியில விடுகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியவை. ஒரு முறி உண்டு, சேவையாற்றுவதற்கான முறி பொண்ட் இருந்தால். அடுத்தது, அவர் விசேட பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால், அவரை விடுவித்தால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும்போது, இதைத்தான் அங்க விளங்காம எழுதியிருக்கான். அங்க எழுதியிருக்க 3வது என்னண்டே விளங்காம ஒன்று எழுதி இருக்குது. அவ்வளவுதான். சரி, அவர் விடுவிக்கப்பட்டால் இந்த முன்னுக்கு இருக்கிறது இந்த பகுதியை விட்டுடுங்க, விளங்காம. அவர் விடுவிக்கப்பட்டால் திணைக்களத்தின் வேலைகள் வெகுவாக பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கும் போது, அது இங்க போட்டிருக்காங்க. இந்த 3ம் மேலையும் இருக்கு. அதுக்கு பிறகு சேவையில் உறுதிப்படுத்தாம இருக்கிறது, அந்த காலப்பகுதிக்குள்ள பாஸ் பண்ண வேண்டிய இபி எக்ஸாம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணாம இருக்கிறது, அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இங்க கவனிங்க, ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதன் கருத்து நிகழ்வுக்குரிய ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது உத்தியோகத்தரிடம் அது தொடர்பில் காரண விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்பதா. சரிதானே? அடுத்தது,
அவருக்கு எதுவும் சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது அல்லது சட்ட நடவடிக்கை உத்தேசிக்கப்பட்டிருக்கு. சட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தால் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட சேவை காலம், கட்டாய சேவை காலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தால் அவர் விடுவிக்கப்பட்டால் பாதிப்பு அல்லது கஷ்டம் பிரச்சனைக்குரிய நிலைமை ஏற்படும் என்று தெளிவாக தெரிகிறது. அங்க மேலேயும் உண்டு இதே மாதிரி சொல்லி இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ள முடியலையே. ஆனால் நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? அரசாங்கத்திலிருந்து வாங்கின கடன்ல மிச்ச காசை கட்டாம இருக்கிறார். அதே போல அரசாங்கத்துக்கு அவரிடமிருந்து வருமதியாக ஒரு தொகை இருக்குது. அவர் உத்தியோகத்தில் இருந்தபோது வேறு யாருக்காகவோ பிணை வச்சிருக்கிறார். அந்த பிணை வச்சு அதுக்கு பதிலாக வேறு ஆளை கொண்டே அவர் பிணைய மாத்தேன். இப்போ நாங்கள் கடிதம் கொடுத்துருப்போம், இவர்கிட்ட இருந்து அறை விட்டு அனுப்புவோம்னு சொல்லி. யாரும் நர்சிங் ஸ்கூலில் படிக்கிறது, கொலிஜ வேடிக்கைகளில் படிக்கிற பிள்ளைக்கு வேறு போய் தலையை கொடுத்துருப்பார். இப்போ நாங்கள் கடிதம் கொடுத்துருப்போம், அவ இடையில விட்டுட்டு போனால் அந்த செலவை ஈடு செய்கிறதுக்கு இவர் பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அறை விட்டு தருவோம் என்று சொல்லி. இப்போ அவர் அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை கொண்டே அங்கே பிணை சைன் பண்ணி ரிலீஸ் லெட்டர் எடுக்காம நாங்கள் விடுவிக்கிறோம். அதே போல வேறு விதமான ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட் ஒன்றில் இவர் சைன் பண்ணி இருக்கிறார், அதுக்கும் வேறு ஒரு ஆளை ஈடுபடுத்தி இருந்தார். சரிதானே? அதே போல அந்த திணைக்களம் உள்ளடங்குகிற அமைச்சின் செயலாளரோட சம்மதம் கிடைக்காவிட்டார். இவர் வேலை செய்கிற திணைக்களம் எந்த அமைச்சுக்குள்ளே அடங்குதோ அந்த அமைச்சு செயலாளருடைய சம்மதம் இவரை விடுவிப்பதற்கு கிடைக்காவிட்டால் அப்போதும் அவரை விடுவிக்க முடியாது. இப்ப இதுல இந்த பகுதிகள் அழகா பார்த்துட்டோம். அரசாங்க சேவைக்கு வெளியில விடுவிக்கிற சம்பந்தமாக. சரிதானே? இதுலயும் சிலது விதிவிலக்கு இருக்குது. 175வது நான் சொல்லி போட்டேன் எவ்வளவு காலப்பகுதிக்கு விடுவிக்கலாம். பயிற்சி பெற்றவருக்கு எப்படி, கடன் கொடுக்க வேண்டியவருக்கு எப்படி என்று சொல்லி மேலே அது அந்த விதிவிலக்குகள் அதுல இருந்து எப்படி விடுவிக்கலாம், அந்த கண்டிஷன்ல இருந்து லீவ் ஆகி போகலாம் என்று சொல்லி இருக்கு. முக்கியமா இந்த 178வது உறுப்புரையை பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர் அவருடைய தேவையின் பேரில் விடுவிப்பு கோரும் போது அவர் பின்னிணைப்பு 12 பிரகாரமும் அரசாங்க கொள்கை சார்ந்த தேவைப்பாட்டின் அடிப்படையில் விடுவிப்பு கோரும்போது பின்னிணைப்பு 13 பிரகாரமும் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு அரசாங்கத்தின் தேவைக்காக விடுவிக்கப்படுவதாக இருந்தால் அவர் எங்க போறாரோ அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர், இப்ப தொழிற்சங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றதென்றால் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், மற்றபடி அந்தந்த அமைச்சின் செயலாளர் இந்த அலுவலருடைய சம்மத கடிதத்தையும் வச்சு தனக்கு அப்படி வேலை செய்ய விருப்பம் என்று சொல்லி அவருடைய சம்மத கடிதத்தையும் வச்சு அந்த அமைச்சு செயலாளர் தான் விண்ணப்பிக்க வேண்டும் என விடுவிப்பதற்கு இவருடைய நியமன அதிகாரி. அப்போ கட்டாய ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு 3 வருஷங்களுக்கு குறைஞ்ச சேவை காலம், தான் 57 வயதாயிற்று. அவர் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் விடுவிக்கலாம் என்று கேட்டிருக்கு. பொதுவா விடுவிக்கலாம். 57 வயது அடைந்த ஒருவரை விடுவிக்க முடியாது. அப்படி இருந்தும் விடுவிக்கிறதாக இருந்தால் அந்த நிறுவனத்துல அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு பொருத்தமான நபரவரும் இல்லை. சரிதானே? அந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு பொருத்தமான ஆள் எவரும் இல்லை. இவரை விட்டால் பொருத்தமா ஒருத்தரும் இல்லை. இவர் வழியில இருக்கிறார், இவரை விட்டால் அந்த நிறுவனத்துல நியமிக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை. நியமனத்துக்கு உள்ள
ரெண்டாவது நியமனத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாச்சுது, ஒரு அப்ளிகேஷனும் வரையில. அப்பதான் தெரியும் இலங்கையிலேயே இவர் ஒரு ஆள் தான் அருமருந்தாக இருக்கிறார். மற்றது ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால், தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டால் அவர் 2 வருஷத்துக்கு விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் நீடிக்கலாம், உச்சபட்சமாக 5 வருடங்கள். சரிதானே? 180. அதை விட விடுவிக்கப்பட்டவர் அப்ப திரும்பி வருவார். மற்ற விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியில் அரசாங்க சேவைக்கு வெளியில தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டவர் ஓய்வூதிய பங்களிப்பாக செலுத்த வேண்டியது அவருடைய திரட்டிய சம்பளத்தில் 25%. அது அந்த நிறுவனத்தினாலதான் செலுத்தும். அவருடைய திரட்டிய சம்பளத்தில் 25% விடுவிக்கப்பட்டவர் செலுத்தவர். அடுத்தது முக்கியமாக விடுவிப்பு எப்போது முடிவடையும் என்று சொல்லி கேட்பாங்க. விடுவிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தருக்கு விடுவிப்பு எப்போது முடிவடை, விடுவிச்ச காலம் முடிஞ்சால் இனியும் அங்கே இவர் தேவையில்லை என்றால் இவர் போன பலன் அந்த நிறுவனமே மூடிட்டாங்கள் என்றார். 3 விஷயம். விடுவிச்ச காலம் முடிஞ்சிருந்தால், அவருக்கு இனி அவர் இந்த நிறுவனத்துக்கு இனியும் அவர் தேவையில்லை என்ற நிலைமை இருந்தால், அடுத்தது அவர் விடுவிச்சு எந்த நிறுவனத்துக்கு போனாரோ அங்கே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருடைய விடுவிப்பு முடிவடைந்ததாக கருதி அவரை பதவிக்கு அழைப்பது நியமன செய்யும் அதிகாரியின் பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது முன்னர் வகித்த பதவிக்கு மீள அனுப்பப்படுதல். அரசாங்க சேவைக்கு வெளியிலேயோ அல்லது அரசாங்க சேவையிலேயோ நியமிக்கப்படுவதற்காக பதவியில் இருந்து விலகிய உத்தியோகத்தர், நிரந்தரமாக விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் முன்னைய பதவிக்கு மீண்டும் திரும்பி வரும் உரிமை உடையவர் ஆக மாட்டார். நாங்கள் முதலும் பார்த்தலாம்பல். ஆனால் அவருக்கு ஏதோ காரணத்தினால முன்னர் வகித்த பதவிக்கு திரும்பி போகலாம் என்ற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு புறம்பான நியமனம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். அது தவிர நியமன அதிகாரியினதும் ஆணைக்குழுவின் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அதிகாரத்தையும் அதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அங்க அவருக்கு சேவை மூப்பு 11ஆம் அத்தியாயத்தில் 163 2ஆம் பிரிவில் சொல்லியிருக்கு. அதாவது முன்னைய சேவைக்கு திரும்பி வருதல் என்கிற போது எப்படி அந்த ஆரம்ப படிநிலையில வைக்கப்பட வேண்டும். அது பொருத்தமில்லை என்று கருதினால் தாபன பணிப்பாளர் நாயகத்தின் சம்மதத்தோட ஒரு பொருத்தமான படிமுறையில் அவர் வைக்கப்படலாம் என்று சொல்லி பார்த்தோமே. அந்த விடயத்தை திருப்பி பார்த்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு சீனியோரிட்டி மற்றும் ரிலீஸ் என்கிற 2 விடயங்கள் பார்த்திருக்கிறோம். இதை விட 3வது விடயம் தொடங்கினால் அது கொஞ்சம் பெரியது. நாங்கள் பொருத்தமான ஒரு நேரத்தில் அதையும் பார்த்து கொள்ளுவோம். இயலுமானால் சனி ஞாயிறு பகல் நேரத்தில் சில செயலமர்வுகளை நடத்துறதுக்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். சரிதானே? அப்போ இன்றைய செயலமர்வை இந்த அளவோடு நிறைவு செய்து கொண்டு உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். மீண்டும் இதனிடம் அழகான பொழுதொன்றை சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.